மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை சேர்மாதேவி களக்காடு நாங்குநேரி வள்ளியூர் ராதாபுரம் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 831 கிராமங்களில் உள்ள சுமார் 1 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு தாமிரபரணி ஆற்றில் இருந்து மேல முன்னீர் பள்ளத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு செல்வதற்காக 605 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த திட்ட பணிகள் எல்லாம் முடிவடைந்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய திருக்கரத்தினால் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதனுடைய பணியினுடைய தன்மை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், அந்த ஒப்பந்தக்காரர்கள் உட்பட அனைவரையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து பேசி முடிவு பண்ணியிருக்கின்றோம். தற்போது மேல முன்னீர் பள்ளத்தில் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கின்ற பகுதிக்கு 297 மின் கம்பங்கள் பொருத்தி மின் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து தண்ணீரை சிங்கிகுளம் என்ற இடத்தில் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கின்றது. அந்த சுத்திகரிப்பு நிலையம் வரை தண்ணீர் இங்கிருந்து பம்ப் பண்ணி டெஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் 2 வார காலத்தில் தெற்கு வள்ளியூரில் இருந்து நம்ம சிங்கிகுளத்தில் இருந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு வள்ளியூரில் இருக்கக்கூடிய உயர்மட்ட நீர்த்தேக்க தொட்டிக்கு பரீட்சார்த்தமாக சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அநேகமாக அக்டோபர் மாதம் இறுதிக்குள் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கப்படும் என்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள். நன்றி. பொறுப்பு டிஜிபி நியமனம் குறித்து கடுமையான விமர்சனங்களை பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை முன்வைக்கிறாங்க. நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. தமிழக அரசு மேல வந்திருக்க இதை எப்படி பாக்குறீங்க? பொறுப்பு டிஜிபி நியமனம் சரியானதா? தமிழக அரசை பொறுத்தளவில் எந்த நியமனங்களாக இருந்தாலும் விதிக்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒருபோதும் செயல்பட மாட்டார்கள். இது போன்ற பணி அமர்த்துவதில் சரியான முடிவு தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடுத்திருக்காங்க. அது நான் அரசியலுக்காக சொல்லலை. அவரை பணி அமர்த்தினதுல எந்த விதமான விதி மீறலும் இல்லை. நீங்க ஒன்றிய அரசை நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி 100 விஷயங்கள் சொல்லலாம். நீங்க கேட்பீங்களான்னு தான் தெரியல. ஈடிக்கு ஆள் போட்டிருக்க, எப்படி ஆளை போட்டிருக்கு? தேர்தல் கமிஷன்ல போட்டிருக்க, எப்படி அந்த ஞானேஷ் குமாரை எப்படி போட்டிருக்கீங்க? அவர் என்ன பணியெல்லாம் செய்யறாங்க? ஈடியில் ஒருவர் எத்தனை வருஷம் எக்ஸ்டென்ஷன் பணி நீட்டிப்பு கொடுத்தீங்க? உச்ச நீதிமன்றமே எவ்வளவு கண்டிப்பு கொடுத்திருந்து பார்த்தீங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றம் தமிழக அரசு செய்த முடிவு சரின்னு சொல்லும். தமிழ்நாட்டில் வந்து சாதி வன்கொடுமைகளே நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது குறிப்பா திருநெல்வேலியில எந்த ஒரு சாதி வன்கொடுமை இல்லைன்னு கடந்த மார்ச் மாதம் அவங்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் லாஸ்ட் 6 வருஷத்துல திருநெல்வேலியில மட்டும் 633 பிசிஆர் வழக்கு வந்து பதிவாயிருக்கு. இது வந்து ஆர்டிஏ அமலப்பட்டு அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? நடக்கவே இல்லை. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு இது நடக்கல. ஜாதி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் பிரச்சனை இருக்குது. இது வந்து என்ன எப்படி ஏற்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிசிஆர் ஆக்ட்ல கேஸ் போட்டுப்பாங்க. அதுல தம்பி, ஒவ்வொரு மர்டருக்கும் ஒவ்வொரு கிரைம்ல ஒரு பேர் இருக்கு. அதைத்தான் போட்டிருக்காங்களே தவிர எந்த இடத்துலயும் நீங்க நினைக்கிறபடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது படிச்சுட்டு இருக்க பையன்களுக்குள்ள பிரச்சனையை நீங்க தோண்டி துருவி அவனுக்கு என்ன ஜாதின்னு சண்டை போட்டவருக்கும் தெரியாது, 2 பேருக்கும் தெரியாது. அந்த ரீதியில் அவங்க பண்ணல. ஒரு வகுப்புல படிக்கிற பையன்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அது கொஞ்சம் வலுவாட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அது ஒண்ணு நான் சொல்றது நீங்க கேட்டுக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் இந்த அரசு ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ போகாது. சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தவறு செய்தா யாருனாலும் நடக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையன் அவங்க 20 இடைநிலை நடக்கக்கூடிய பிரச்சனையில வரக்கூடிய 5ஆம் தேதி அவர் செங்கோட்டையன் வந்து தனியா வந்து கூட்டம் நடத்த போறாரு. அதாவது நிர்வாகிகள் கூட தனியா கூட்டம் நடத்தி அவங்கள வச்சு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை பத்தி என்ன அது அவங்க 2 பேர்ட்டையும் கேட்டு நல்ல முடிவு சொல்றேன். மாண்புமிகு முதல்வர் போனதே அது அப்படி சொல்றாங்க. மாண்புமிகு முதல்வர் வந்து இந்த பயணம் வந்து இது 4வது 5வது பயணம்
வெளிநாடுகளில் சென்று நம்முடைய தொழில் முதலீட்டுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி இந்த வேலையை தொடங்குவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை குறைச்சி பேசுறது அது எதுக்காக பேசுறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க, ஒரு தலைமை பண்புல இருந்தவங்க, அவங்க தான் இப்போ ரிட்டையர்டா அல்லது நீக்கிருக்கான்னு அவங்களுக்கு தெரியலாம பண்றாங்களோ என்னன்னு தெரியல. முதல்வருடைய பயணம் தொழில் வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக போயிருக்காங்க. அதுவும் பேருக்கதை யாரெல்லாம் கூட்டு வராங்கன்னா தொழில்துறை அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், முதல்வருடைய செயலர்கள், அவங்கள கூட்டி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு தொழில் ரீதியான முதலீடுக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. இதே தான் நான் கேட்க, நீங்க கேட்டனால சொல்றேன். பாரத பிரதமர் போனாங்க பிரான்ஸ் நாட்டில் டசேல் கம்பெனியில் ரஃபேல் விமானம் வாங்க போனாங்க. ஒரு போர் விமானம் வாங்க போனா யாருக்கு போனோம்? பிரதமரோட ராணுவ மந்திரி போவாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் போவாங்க. ஆனா யார் போனா? மாண்புமிகு பாரத பிரதமரோட போனவங்க பிரியங்கா சோப்ரா அந்த நடிகை, அந்த அம்மா போனாங்க, அனில் அம்பானி போனாங்க. நீங்க இந்த சுற்றுப்பயணம் ஓய்வுக்காக போனான்னு சொல்லி கேட்டு இதையும் கேளுங்க. ஐயா, பாரத பிரதமர் பிரான்ஸ்ல போய் இப்படி வாங்க போனாங்களே, இவ்வளவு பேர் தானே போனாங்கன்னு கேளுங்க. இன்னும் அதுக்கு மேலே கேளுங்க, பாரத பிரதமர் எங்கேயாவது எந்த நாட்டுக்காவது அவங்க கூட எந்த அமைச்சரையாக கூட்டு போயிருக்காங்களா சொல்லுங்க. எந்த அமைச்சரையா? வெளியுறவுத்துறை அமைச்சரையோ அல்லது தொழில்துறை அமைச்சரையோ எங்கேயாவது யாரையா கூட்டு போயிருக்காங்களா? இன்னும் அதுக்கு மேலேயும் கேளுங்க, பாரத பிரதமரோ நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் நம்ம அந்த வரி விதிப்பு இப்போ 50% அதிகமாக போட்டிருக்காங்கல்ல, இது சம்பந்தப்பட்டோ வேற எது சம்பந்தப்பட்டதோ ஏதாவது பேசினதை வெளியே சொல்லியிருக்காங்களா? என்ன பேசுறாங்கன்னு நாட்டுக்கு தெரியுமா சொல்லுங்க. யாருக்குமே எனக்கு தம்பி கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2021 குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் 14,71,000 இருக்கு. இந்த 4.5 வருஷத்துல 17 லட்சம் புதிய குறு சிறு நடுத்தர தொழில் வந்து. குறு சிறு நடுத்தர தொழில் எப்படி வரும்னா, பெரும் தொழில் வந்துனாதான் அதுக்கு இணையாட்டு இது வரும். இது அவ்வளவுலையும் ஏதாவது குறைபாடு இருக்கு, இது நான் சொன்னது உண்மைக்கு புறம்பாட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. நீங்க சொன்னதை நான் கேட்டுக்கிடுவேன். 33 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கு.